Hi friends, இன்னைக்கு நம்ம பருப்பு சாதமும் பக்காவான சைடு டிஷ்ஷும் பார்க்க போறோம். இந்த ரெசிபி என்னோட பெரியம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபி. நாங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டது. அதை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்றதுல ரொம்ப ஹாப்பி. இந்த டிஷ்ஷை ரொம்ப குயிக்கா பண்ணிரலாம். ஆனா டேஸ்ட் செமையா இருக்குங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பு சாதத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 1 கப்பு புழுங்கல் அரிசி, 1/4 கப்பு துவரம் பருப்பு ரெண்டையும் சேர்த்து எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 பெரிய தக்காளி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு தக்காளி நிறைய போட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அடுத்தது தாளிக்கிறதுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், அடுத்தது மஞ்சத்தூள், ஒரு 7-8 பல்லு பூண்டை எடுத்து தட்டி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு 4 ஸ்பூன் சீரகத்தையும் 5-6 வத்தலையும் சேர்த்து மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம சைட் டிஷ்க்கு கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு நான் கத்திரிக்காயை இந்த மாதிரி கொஞ்சமாக பெரிய சைஸில், ஆனால் உருளைக்கிழங்கு அதை விட கொஞ்சமாக சின்ன சைஸில் நறுக்கி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் குயிக்காக வெந்துடும், ஆனால் உருளைக்கிழங்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் வெட்டி வச்சுருக்கோம். அடுத்தது சில்லி பவுடர், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் லாஸ்ட்டில் போடுறதுக்கு தேங்காய் பூ. இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றி காஞ்சி ரெடியாக இருக்குது. கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணுன்னே நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு குக்கரோட மூடியை சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு, தண்ணி விட்டுருக்கு. இப்போ நம்ம தக்காளி ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சீரகம் அண்டு வத்தல், அந்த பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா நல்லா எண்ணெய் பிரிய வதங்கி வந்துடுச்சு. அடுத்தது நாம் ஊற வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் ஒரு 3/4 கப்பு தண்ணியும் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுட்டு மூடி போட்டு நார்மலாக ரைஸ்க்கு எவ்வளோ டைம் விடுவோமோ அதே அளவு டைம் விட்டு எடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே அதுவே சரியாக இருக்கும். ஸோ பருப்புன்றதுனால நம்ம கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடியை போட்டு நான் வேறு அடுப்புக்கு மாற்றி வைக்கிறேன். இந்த அடுப்பில் நம்ம உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன். அது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அடுத்தது சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற இந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விடலாம். அடுத்தது சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுக்கிற கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வெந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் எடுத்து தண்ணி ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு நம்ம மறுபடியும் மூடி போட்டு வேக விடலாம். நான் அப்பப்போ மூடி திறந்து கலந்து விட்டுட்டே இருந்தேன். இப்போ நம்ம காய் நல்லா வெந்துருச்சு. தண்ணி எல்லாமே நல்லா வற்றிருச்சு. ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா குழஞ்சிரும். அதனால் கொஞ்சமாக ஊற்றி வேக விடுங்க. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் பூவை சேர்த்துட்டு
நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட பருப்பு சாதமும் பக்காவான சைட் டிஷ்ஷும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ராஜகிருஷ்ணாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் பண்ண போகிறவங்களுக்கும் தேங்க்யூ. ஆரோக்கிய உணவை தேர்ந்தெடுத்து ஆனந்தமாய் வாழ்வோம். வாழ்க வளமுடன்.